ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். யுவாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கு புட்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக மண் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் கிழங்கு வாங்கும்போது மாவு கிழங்காக பார்த்து சொத்தை இல்லாமல் பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எடுத்து கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு போட்டுக்கோங்க எல்லா பக்கத்துலேயுமே. ஏன் அப்படின்னா, நம்ம தோல் வந்துட்டு கையிலே பிரித்து எடுக்க போகிறோம். அப்போ தான் அது வந்து ஈஸியாக வரும். கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் கீறல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் தோல் எல்லாமே. ஒரு சிலர் கத்தி வச்சு அப்படியே சீவி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நிறைய வீணாக தான் போகும். தோலோடு சேர்ந்து அந்த சதையும் போயிடும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் வந்துடும். டைமும் கொஞ்சம் மிச்சமாகும். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு வாட்டி இன்னொரு முறை கழுவிக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் சீவல் இருக்குது இல்லையா, அதில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூ போல். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இட்லி சட்டி வச்சுக்கலாங்க. இட்லி சட்டி வச்சுட்டு அதில் இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை நனைச்சிக்குவோம். ஈரந்துணியை நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே சீவி வச்சுருக்க எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. எல்லா ஓரத்துலேயும். சென்டரில் எதுவும் வைக்க வேண்டாம், ஏன்னா பிடிச்சி தூக்கும்போது நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் கொடுத்து ஓரங்களில் மட்டுமே இந்த கிழங்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து செய்கிற டைமு ரொம்ப குறைவு தான். நம்ம சீவி எடுத்துக்கிட்டோம்னாலே 5 நிமிஷம்தாங்க ஆகும். 5 நிமிஷத்தில் இதை செஞ்சு இறக்கிக்கலாம். அடுத்து இதில் உப்பு தண்ணி அது போல் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வெறுமனே அப்படியே சீவி இட்லி பானையில் போட்டு அவிச்சு எடுக்கிறது தான். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சாச்சு. எல்லா பக்கத்துலேயும் இருக்க துணியை சேர்த்து மூடி விட்டுட்டு இட்லி பானையை மூடி போட்டு வேக வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷம். வேகும்போது இது நல்ல ஸ்மெல் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம போடும்போது நல்ல வெள்ளை கலரில் இருந்தது இல்லையா, இப்போ பாருங்கள் லேசான ஒரு பழுப்பு கலரில் வந்திருக்கு. இப்போது இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்தது எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றி ரொம்ப சூடாக இருக்கும், அப்போ உடனே எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கோங்க, கை சூடு பொறுக்கிற அளவுக்கு. அவ்வளவுதான், நம்மளோட கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தேங்காய் சர்க்கரை தூவி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க வந்து அதிகமாக வந்து இனிப்பு தான் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உருண்டை பண்ணி கூட கொடுக்கலாம் நீங்கள். இல்லை இந்த மாதிரி சாசரில் போட்டு தேங்காய் நிறைய சர்க்கரை போட்டும், தேங்காயும் சர்க்கரையும் போட்டும் கூட சாப்பிட கொடுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு. இப்போ இது நிறைய பேருக்கு ஸ்வீட் பிடிக்காது. அது ஸ்வீட் பிடிக்காதவங்க மேலே பெப்பர் தூள் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வேர்க்கடலையோட, அவிச்ச வேர்க்கடலையோடு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த கிழங்குல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இதை வந்து கிழங்கு வச்சு காரக்குழம்பு செய்யலாம், அப்புறம் கருவாட்டு குழம்பு கூட செய்யலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.